அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேபி ஃபீட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக குழந்தை பிறந்த மாம்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க, இப்படி பால் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வச்சு தான் பால் கொடுக்கணும், அவங்க நிறையா சொல்லுவாங்க. நம்ம ஒரு சில டைம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், படுத்துகிட்டே பால் குடித்தா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பேக் பெயின் இல்லாமல் படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் கொடுக்குறப்போ பேசக்கூடாது, பால் கொடுக்குறப்ப பேசக்கூடாது அப்படிம்பாங்க. மெயினாக இப்போ எல்லாம் மொபைல் பார்த்துட்டே கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ தரணிஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணல. நான் பாப்பா பிறந்ததுக்கப்புறமா நானுமே மொபைல் பார்த்துட்டே சில டைம் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா நம்ம பார்த்துட்ருக்கோம். பெஸ்ட்டு 5 டிப்ஸு பேபி ஃபீட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம உட்காந்து தான் பால் கொடுக்கணும். படுத்துட்டு கொடுக்கறதுனால ரொம்ப ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு டக்குன்னு புறையேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அசால்ட்டாக தூங்கிடுவோம். அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. உட்காந்துட்டு கொடுக்குறப்ப கொஞ்சம் தூங்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு 99% நம்ம உட்காந்துட்டு தான் பால் கொடுக்கணும். ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆகி நமக்கு அந்தளவுக்கு பால் இல்லை, ஓரளவுக்கு குறைஞ்சிரும் இல்லையா? அந்த டைமுக்கு எப்போவாவது ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா வேணும்னா நம்ம படுத்துட்டு பால் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உட்காந்துட்டு பால் கொடுங்க. அதுவும் குழந்தையோட தலை நம்மளுடைய எல்போ கிட்டே இருந்து உடம்பு கீழே கொஞ்சம் சாய்ச்சவாறு வச்சு அப்படி கொடுக்கறது பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் நியூவாக இருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு நிறைய பால் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ டக்குன்னு புறைய ஏறிடும். ஸோ அதை மெதுவாக கை வச்சு பிடிச்சு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு கம்மியாக ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைங்க. 2வது விஷயம், குடிச்சு முடித்ததையுமே நம்ம தோலில் போட்டோ அல்லது உட்கார குழந்தையா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைட்டாக நம்ம தொடையில் வச்சு உட்கார வச்சோ முதுகில் தட்டி கொடுத்தோம் அப்படின்னா அதை ஏப்பம் போட்டுரும். இதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் பால் கொடுத்து முடிச்சதையும் கண்டிப்பாக இது பண்ணணும். பெரியவங்க எல்லாமே சொல்லி தருவாங்க, நடந்து போயிட்டு தோலில் போட்டு தட்டி கொடுப்பாங்க, அது அப்படியே ஏப்பம் போடும். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது 2வது டிப்ஸ். அதுக்கப்புறம் கரெக்டாக இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு பஞ்சுவலாக நம்ம அந்த புதுசுக்கு அப்படி இருப்போம். 2 மணிக்கு கொடுத்துருக்கோம், அடுத்து 4 மணிக்கு கொடுக்கணும், அடுத்து 5 மணிக்கு, அப்படி ஒரு மாதிரி டைம் வச்சு நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஐயோ மணி 2 ஆயிடுச்சு 3 ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு தெரியும் குழந்தை அழுகுவா, அதுக்கப்புறம் குழந்தை அழுகிற டைமுக்கு அதுக்கு பசிக்கும் அப்படின்னு தோணுமில்ல, அந்தந்த டைமுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே போதும். தூங்குச்சு அப்படின்னாலும் நம்ம சிலர்லாம் தூங்குச்சு அப்படின்னாலும் எழுப்பி கொடுப்பாங்க பகல் டைமில். நைட் டைமில் ரொம்ப தூங்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக அழுகிறப்ப கொடுக்கணும். பகல் டைமில் தூங்குச்சுன்னா கூட எழுப்பி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு இருக்க தேவையில்லை. அழுகுது அப்படிங்கிறப்போ நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு பசி வந்துச்சுன்னா தானாகவே அழுக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம கொடுத்துக்கலாம். நிறைய நான்வெஜ் சாப்பிட்ணும். நல்லா பால் இருக்கிறதுக்கு நிறைய நான்வெஜ் சாப்பிடணும். கருப்பட்டி, வெல்லம், அதுக்கப்புறம் பால் நிறையா குடிக்கணும். அந்த கருப்பட்டி, சுக்கு இதெல்லாம் போட்டு இடித்து பாலில் கலந்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய மில்க் நமக்கு சுரக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பால் நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியானது சாப்பிட்றோம்லோ அந்தளவுக்கு நமக்கு மில்க் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டு பால் கொடுத்தோம், கோவமாக இருந்துட்டு பால் கொடுத்தோம் அப்படின்னாவே அதுவே பாய்சன் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் பால் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சில டைம் இந்த புதுசாக குழந்தை பிறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக கண் முடிச்சுட்டே இருக்கிறதுனால டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணி வந்தது தான். எல்லாத்துக்குமே இது இருக்கும் தான். அதனால் நீங்களாக இந்த பீரியட் சீக்கிரம் போயிடும் அப்படி மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹாப்பியாக குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறப்போ அதுவுமே ஹாப்பியாக இருக்கும். அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை ரசிச்சுக்கோங்க. கோவமோ டிப்ரெஷனோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஃபீட் பண்ணுறப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹாப்பியாக ஃபீட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழந்தைக்கு நல்லா ஹெல்த்தியானது சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஃபீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.